ஜாய்ஃபுல் யோகா சேனல் பார்வையாளர்கள் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம். இந்த சேனல்ல நிறைய நம்ம பயிற்சி சொல்லி கொடுத்துட்டு வரோம், எல்லாம் செஞ்சு பயன்பெற்று வரீங்க. அந்த வரிசையில அடுத்தது ஒரு அற்புதமான ஒரு பிராக்டிஸ் பார்க்கலாம். என்னன்னா இன்னர் பீஸ், உங்களுக்குள்ள உள்ளுக்குள்ள அமைதியை நீங்களே உண்டு பண்ணிக்கலாம். அது மாதிரி ஒரு இறுக்கம், அது மாதிரி அழுத்தம் இல்லாம உள்ள பார்த்துக்கலாம். அது மாதிரி நல்ல இறை உணர்வு உங்களுக்கு கண்டிக்கிறதுக்கு நீங்க பிரார்த்தனைகள் எல்லாம் பலிக்கக்கூடியது. நீங்கள் நினைச்ச காரியங்கள் நடக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கும் அல்லாத நீங்க வேற யாருக்கும் சேர்த்து நீங்க யாருக்கான பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்க இல்லையா, உடம்புலாம் சரியா போகணும், இந்த மாதிரி இந்த பிராக்டிஸை பண்ணிட்டு நீங்க ப்ரேயர் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கும் நீங்க நினைக்கிறதெல்லாம் சரியா போகும். ஸோ உலக நன்மைக்காகவும் நீங்கள் உலக அமைதியாகவும் இதெல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்ல பிராக்டிஸ். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இடது கையில உங்க இன்ஷியா உங்க பேரோட ஆரம்ப எழுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 10 சன்னரகம் வச்சு மெதுவா விட்டுக்கலாம். அது மாதிரி எப்போதும் போல உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய தாத்தா பாட்டி, தாய் தந்தையர், உங்களுடைய குலதெய்வம், குருமார் எல்லாருக்கும் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பிராக்டிஸை தொடங்குறோம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப எளிமையான பிராக்டிஸ் தான். பாருங்க, சுண்டு விரலும் சேர்த்துக்குங்க, மோதிர விரலும் சேர்த்துங்க, நடு விரலும் ஆள்காட்டி விரலும் அப்படி சைட்ல டச் பண்ணீங்க. அவ்வளவுதான், சிம்பிள். பாருங்க, சுண்டு விரல் டச் பண்ணிருக்கு, மோதிர விரல் டச் பண்ணிருக்கு, நடுவிரல் தனியா இருக்கு, நடுவிரலும் ஆள்காட்டி விரலும் தனியா சேர்ந்து இருக்கு, கட்டை விரல் தனியா ஆள்காட்டி விரல் பக்கத்துல இருக்கு. ரொம்ப சிம்பிளா இருக்கு. பாருங்க, இந்த 4 விரல் சேர்ந்து இருக்கு. சுண்டு விரல், மோதிர விரல், நடுவிரல் டச் பண்ணிருக்கு, ஆள்காட்டி விரல் நடுவிரல்ல டச் பண்ணிருக்கு, கட்டை விரல் அப்படி தனியா இருக்கு. ரொம்ப சிம்பிள். இந்த பிராக்டிஸை நீங்க வச்சுக்கிட்டு பிரார்த்தனை பண்ணீங்கன்னா பிரார்த்தனைகள் எல்லாமே பலிக்கும். உங்களுடைய டிசைர்ஸ், உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும். உங்களோட விருப்பங்கள் இல்லாமல் உங்களோட மற்றவங்களுக்கு நீங்க பிரார்த்தனை பண்ணீங்கன்னா அவங்களுக்கும் கண்டிப்பா அந்த பிரார்த்தனை போய் நல்லா வேலை செய்யும், அவங்களுக்கும் நல்ல ரெமெடி கொடுக்கும். ஸோ உங்களுடைய இன்னர் பீஸ், ஒரு ஆன்ம பலம், உங்களுக்கு உள்ள ஒரு சக்தி ஏற்படும். ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பிராக்டிஸ் இது. உங்களுக்கும் உங்கள் மற்றவர்களையும் நீங்க காப்பாற்றக்கூடிய அளவுக்கு ரொம்ப அற்புதமான பிரேயர் வேலை செய்யும். ஸோ இது ரெகுலரா இது மாதிரி பிரேயர் பண்ணிக்கிங்க. ரொம்ப ரொம்ப உங்களையும் காப்பாற்றலாம், உங்களை சுற்றி உள்ளவங்களையும் நீங்க காப்பாற்ற எல்லாரையும் நல்ல மகிழ்ச்சியோட வச்சுக்கலாம். ஸோ உலக நன்மைக்காகவும் நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இது மாதிரி பிரார்த்தனை பண்ணும்போது எல்லாத்துக்கும் எல்லாம் வேலை செய்யும். சரியா? ஸோ இதை சிறப்பா பண்ணுங்க. உங்களையும் உங்களை சுற்றி உள்ளவர்களையும் மகிழ்வாக வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.